வெல்கம் டு கார்கி கிச்சன். நான் இன்றைக்கி செய்ய போகிறது தேன்குழல் முறுக்கு தான் பண்ண போகிறேன். என் சேனல் முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். இது நம்ம பத்திரி இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுற பதப்படுத்தின அரிசி மாவு, வறுத்த அரிசி மாவு கிடையாது. அந்த மாவு இந்த டம்ளரால் 4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம், வெள்ளை எள்ளு, வெண்ணெய், உப்பு, பெருங்காயம். வாங்க இப்போ இந்த உளுந்தை வறுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். கடாய் ஒன்று சூடாகட்டும். உளுந்து வந்து 1 டம்ளருங்கிறது வந்து நம்ம இப்போ இந்த முழு உளுந்து எடுத்துட்டு நம்ம அளக்க முடியாது. வறுத்து மிக்சியில் பொடி பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அளந்துட்டு 1 டம்ளர் எடுத்துக்கணும். இப்போ உளுந்து ஒன்று வறுத்துக்கலாம். நல்லா சிவந்து வர்ற அளவுக்கு வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து கையால் அப்படி பிடிச்சோன்னா நமக்கு சூடு தாங்காமல் நம்ம விட்டுடணும். அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது ஒன்று வறுத்துக்கலாம். இது வந்து இந்த மாதிரி உளுந்து மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டு பச்சரிசி 4 டம்ளர் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு எடுத்துட்டு மிஷினில் கொடுத்து கூட நம்ம அரைச்சிட்டு பொடி வாங்கிக்கலாம். இப்போ என்கிட்ட அந்த மாதிரி அரைச்ச மாவு இல்லை. இப்படி அவ்வளோதான், ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறின உடனே நம்ம மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு சலித்து எடுத்துக்கணும். பச்சரிசி மாவையும் நல்லா சலிச்சிட்டு தான் எடுக்கணும். இப்போ உளுந்து நான் நல்லா வறுத்து மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு சலித்து வச்சுருக்கேன். மாவும் சலிச்சிருக்கேன், இதுவும் சலிச்சிருக்கேன். இது 4 டம்ளர் பச்சரிசி மாவு, 1 டம்ளர் உளுந்து மாவு. இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இது இப்போ முறுக்குக்கு நான் வெண்ணெய் எடுத்திருக்கேன். உங்கள் இஷ்டம். நீங்கள் நெய் இருந்தால் நெய் விட்டுக்கலாம், இல்லை ஆயில் வந்து கொஞ்சம் சூடாக்கிட்டு அதுவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், இப்போ நம்ம இந்த உளுந்து மாவு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்தா போதும். இப்படி நல்லா கலந்துட்டு கொஞ்சம் எடுத்துட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு இப்போவே பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம வாட்டர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்தோம்னா அது கலங்காத மாதிரி இருக்கும். நான் இப்போ உப்பு பார்த்துக்கிறேன். உப்பு வேணும். இப்போ நம்மளோட இது ஜீரகமும் வெள்ளை எள்ளும் ஏதாவது ஒன்று சேர்த்தா கூட போதும். இல்லை சிலப்போ இது எதுவுமே ரெண்டுமே சேர்க்காம கூட பண்ணுவாங்க. ஆனால் அது நான் ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன். வெள்ளை எள்ளு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் என்னால் மேக்ஸிமம் எதுலெல்லாம் இந்த மாதிரி பலகாரங்களில் சேர்க்க முடியுமோ நான் எல்லாத்துலேயும் அது சேர்த்துருவேன். இப்போ நல்லா கலந்தாச்சு.
இப்போ நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். இது பச்சை தண்ணி தான். மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். மூணு கல்லுள்ள இந்த அச்சு தான் இதில் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக இதில் தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போது நம்ம இந்த வாழை இலையில் தான் பிழிய போகிறோம். அதுலேயும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய். நான் எண்ணெய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டேன். எப்போவுமே கொஞ்சோண்டு மாவு எடுத்து இந்த மாதிரி வச்சு பிள்ளையாருக்கு வச்சிடுறது. இப்போ நம்ம பிழிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசு தேவையோ அந்த அளவுக்கு புழிஞ்சுக்கலாம். இதே மாதிரி அடுத்த வாழை இலையிலையும் பிழிஞ்சு வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு பிழிஞ்சு வச்சுக்கலாம். நல்லா அழகாக பிழிய வரும் இந்த முறுக்கு. இப்போ எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். எப்போவுமே உருட்டிட்டு போடாதீங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இது இன்னொன்று வெந்தோடனே திருப்பி போடலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா பபிள்ஸ் அடங்கிருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி இப்போ அடுத்தது போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா முறுக்கும் செஞ்சுட்டேன். செஞ்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம உடைச்சி பார்த்தோன்னா இதில் ஒரு ஹோல்ஸ் தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தால் இது வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.